ஓகே, இன்னைக்கு நம்ம கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம். இந்த கருவாடு எடுத்திருக்கேன். ஓகே, இந்த அளவு போதும். இது யூஸ்வலாக கருவாட்டு குழம்பு பார்த்தீங்கன்னா அந்த கட்டி கட்டியாக இருக்கும் இல்லையா, அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. பட் எனக்கு அது கிடைக்கல, அதனால நான் இதை வச்சு தான் பண்ண போகிறேன். இது வந்து முக்கியமாக நம்ம நல்லா வாஷ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிக்கலாம் இப்போது. ஸோ இதை அப்படியே இதில் போட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோவா உப்பு இல்லை, அதனால நான் ஒரு வாட்டி தான் வாஷ் பண்ணியிருக்கேன். உப்பாக இருக்கிற கருவாடுனா நீங்கள் நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணிக்கணும். நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள். சுடு தண்ணியில் போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகும் வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு வெந்தயம் நல்லா பொரியட்டும். இப்போ அது கூட கருவேப்பிலை கருவேப்பிலை 2 கொத்து போதும். ஸோ இது கூட நான் ஒரு 2 வெங்காயம் கட்டுறேன். 2 வெங்காயம் தான், மீடியம் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். ஓகே, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 உருளைக்கிழங்கு அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி அது கூட சேர்ந்து வந்துடும். ஸோ ப்ராப்ளம் இல்லை, அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டு போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இதை நான் இப்போ ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். தக்காளி காயும். ஓகே, கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு இது அப்படியே வேகட்டும். இப்போ நம்ம புளி கரைச்சிக்கலாம். நம்ம ஆட் பண்ணது ஒரே ஒரு தக்காளி தான். ஸோ அதனால நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு இது அதில் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமாட்டி இந்த புளியை ஆட் பண்ணி கொதிக்க வைக்கிறோம். இது ஆக்சுவலி எல்லா குழம்புக்கும் ஒரே ஃபார்முலா தான், ஜஸ்ட்டு மசாலா கொஞ்சம் டிஃபர் ஆகும், அவ்வளோதான். அது மட்டும் நான் அப்புறம் சொல்கிறேன் எப்படின்னு. இப்போ இதை கரைச்சிக்கலாம். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன், மிளகாய் தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன். நான் கொஞ்சம் நிறைய குழம்பு செய்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கலாம். இப்படி ட்ரையாகவே வதக்கிக்கலாம். வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தேவையில்லை, ட்ரையாக வதக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம புளியை ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி நான் எப்படி ஊற்றுறது இப்போ? தண்ணி நமக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா வேணுமோ ஊற்றிக்கலாம். ஓகே, ஸோ தண்ணி உப்பு எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா இப்போ தான் நம்ம இந்த மசாலா ஆட் பண்ணோம். இது என்னென்னா ஜஸ்ட்டு இது சிக்கன் மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது ஆட் பண்ணும்போது நமக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ ஜஸ்ட்டு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு கொதிக்க விட போகிறோம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமாட்டி நம்மளோட கருவாடை ஆட் பண்ணணும். இப்போ ஆட் பண்ணோன்னா அது கொதிச்சு மிக்ஸ் ஆயிரும், அதனால கடைசியாக தான் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம்.
இப்போது நல்லா 5 மினிட்ஸ் கொதிச்சிருச்சு. இப்போ நம்மளோட கருவாடு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது போட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இப்போ மூட வேண்டாம், நம்ம ஓப்பன்லேயே வச்சுக்கலாம். ஏன்னா அந்த கருவாடோட இது இருக்கும் இல்லையா, அது ஓப்பன் பண்ணி தான் வச்சு கொதிக்க விடணும். ஸோ இது 5 மினிட்ஸ் 5 to 10 மினிட்ஸ் கொதிக்கலாம். ஏன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும், அதனால நான் 10 மினிட்ஸ் கொதிக்க விட போகிறேன். தட்ஸ் இட். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா குழம்பு திக்காகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான வாவ், நல்ல மணமாக இருக்குது. நம்ம அந்த மசாலா போட்டதுனால சூப்பராக இருக்குது. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள்.